திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதி கிராமத்தில் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் உள்ளே புகுந்து 27 சவரன் நகைகள் திருடப்பட்ட நிலையில் மகள்களின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்த நகைகள் களவாடப்பட்டதால் அவர்களின் தாய் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்கிட கேட்கலாம். நித்யானந்தன், வணக்கம். மேலும் விவரம். கண்டிப்பாக பிரியங்கா. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதி கிராமத்தில் வசிக்கும் மோகன் மற்றும் கவிதா இவர்களுக்கு பார்த்தோம்னா 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. மூத்த மகளுக்கு திருமணமான நிலையில இரண்டாவது மகள் தமிழரசி சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு வராங்க. இவருக்கு திருமணம் செய்ய பெற்றோர்கள் சிறுக சிறுக பணம் மற்றும் நகையை சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த நிலையில் மோகன் மற்றும் கவிதா ஆகிய இருவரும் வேலைக்கு போகும்போது யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அப்போ அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்து வீட்டை திறப்பது வழக்கமாக கொண்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில சாவி வச்சுட்டு போறதை அறிஞ்ச மர்ம நபர்கள் வீட்டின் சாவியை எடுத்து 27 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 பணம் ஆகியவற்றை திருடி செல்றாங்க. பின்னர் வீடு திரும்பிய மோகன் நகை மற்றும் பணம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இது குறித்து திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாரு. புகார்ன பேர்ல பார்த்தோம்னா போலீசார் கைரேகையை மட்டும் பதிவு செஞ்சுட்டு எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதன் காரணமாக மகளின் திருமணத்திற்காக ₹10 கூட செலவு பண்ணாம இதுவரை சேர்த்து வச்ச பணம் போச்சு என கவிதா கதறி அழுத சம்பவம் காண்போர் நெகிழ செய்தது. இதன் காரணமாக பார்த்தோம்னா அப்பகுதியில் பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கு. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.